ஹலோ வணக்கம் கைஸ், இது உங்கள் டாபிக் தமிழ் சேனல். நான் உங்கள் டாபிக் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம் உங்களுக்கே நல்லா தெரியும். அக்னி சிறகுகள் இதோட கண்டினியூஷன் தான் நம்ம இன்னி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ சேனல் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறக்காமல் நோட்டிஃபை ஆகும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்த நாள் எதிர்கால திட்டங்கள் பற்றி எங்களுடன் பேராசிரியர் சாராபாய் விரிவான ஆலோசனை நடத்தினார். இந்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப களத்தில் ஒரு புதிய எல்லையை வகுத்து தந்தார் அவர். 30களிலும் 40களின் ஆரம்பத்திலும் இருந்த விஞ்ஞானிகள், பொறியியலாளர்கள் நிரம்பிய ஒரு புதிய தலைமுறைக்கு முன் எப்போதுமே காணப்படாத துடிதுடிப்பான செயல்வேகம் பற்றி கொண்டது. இன்கோஸ்பாரில் எங்களுடைய பட்டங்களும் பயிற்சி திட்டங்களும் மிகப்பெரிய தகுதிகளாக கருதப்படவில்லை. எங்களது திறமைகளில் பேராசிரியர் சாராபாய் வைத்திருந்த நம்பிக்கைதான் மிகப்பெரிய தகுதி. நைக்கபாக் ராக்கெட் வெற்றிகரமாக ஏவப்பட்ட பிறகு இந்திய செயற்கைக்கோள் ஏவுகலம் இந்தியன் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள் பற்றிய தமது கனவை எங்களிடம் பகிர்ந்து கொண்டார். பேராசிரியர் சாராபாயின் நம்பிக்கை மனோபாவம் எல்லோரிடமும் பற்றி பரவும் சக்தி வாய்ந்தது. அவர் தும்பாவுக்கு வருகிறார் என்ற செய்தியே உற்சாக மின்சாரத்தை எங்கும் பாய்ச்சும். ஆய்வுக்கூடங்கள், பணிக்கூடங்கள், வடிவமைப்பு அலுவலகங்கள் என எங்கு பார்த்தாலும் இடைவிடாமல் எல்லோரும் பம்பரமாய் சுழன்று கொண்டிருப்பார்கள். உண்மையிலேயே 24 மணி நேரமும் வேலை செய்து கொண்டிருப்பார்கள். அப்படி ஒரு ஆர்வம் அங்கிருந்தவர்களிடம் பெருக்கெடுத்து பொங்கியது. எதையாவது ஒரு புதிய விஷயத்தை, இதுவரை நமது நாட்டில் சாத்தியப்படாமல் இருக்கும் ஏதாவது ஒன்றை, அது ஒரு புதிய வடிவமைப்போ புதுவித கட்டமைப்போ அல்லது நடைமுறை விதிகளுக்கு புறமான ஒரு நிர்வாக ஒழுங்குமுறை நடவடிக்கையோ எதுவாக இருப்பினும் அந்த புதுமையை பேராசிரியர் சாராபாயிடம் நிகழ்த்தி காட்டுவதற்கு துடித்து கொண்டிருந்தார்கள். அவர் எப்போதுமே ஒரு தனிப்பட்ட நபரிடமோ அல்லது குழுவினரிடமோ பல முனை திட்டங்களை தான் ஒப்படைப்பார். ஆரம்பத்தில் அவற்றில் சில ஒன்றுக்கு ஒன்று முற்றிலும் முரண்பட்டது போல தோன்றினாலும் போக போக பார்த்தால் ஒன்றோடு ஒன்று நெருக்கமான தொடர்பு கொண்டிருப்பது புலம்படும். செயற்கைக்கோள் ஏவுகலம் SLV பற்றி பேராசிரியர் சாராபாய் எங்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது, இராணுவ விமானங்களுக்கான ராக்கெட் உந்துதலால் உடனடியாக மேலே கிளம்பக்கூடிய ராட்டோ செயல்பாடு பற்றிய ஆய்வையும் மேற்கொள்ளும்படி என்னிடம் சொன்னார். இந்த இரண்டு விஷயங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனால் தொலைநோக்கு சிந்தனை கொண்ட அந்த மகத்தான மனிதரின் மனதிலோ ஒரு திட்டம் உருவெடுத்திருக்கும். நான் செய்ய வேண்டியது எல்லாம் என் குறியில் இருந்து இமையும் பிசகாமல் விழிப்புடன் செயற்பட வேண்டியது மட்டுமே என்பது எனக்கு தெளிவாக தெரிந்திருந்தது. இன்றோ அல்லது நாளையோ ஒரு சவாலான காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்பு என் ஆய்வுக்கூடத்தில் அடியெடுத்து வைக்கும் என்பதால் நான் தயாராக காத்திருப்பேன். புது புது அணுகுமுறைகளை கையாண்டு பார்ப்பதில் பேராசிரியர் சாராபாய்க்கு எப்போதுமே அலாதியான ஆர்வம். இளைஞர்களிடமும் புதுமை தேடல் சிறகடிக்க வேண்டும் என்பதில் அவருக்கு கொள்ளா ஆசை. ஒரு வேலையை கச்சிதமாக முடித்துவிட்டால் அதன் சிறப்பில் பூரிப்படையவும் அவருக்கு தெரியும். அத்தோடு அந்த வேலைக்கு எந்த தருணத்தில் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற நுணுக்கமும் தெரியும். அந்த அளவுக்கு ஞானமும் சீர்தூக்கி பார்த்து முடிவெடுக்கும் புத்தி கூர்மையும் கைவரப்பெற்றவர் அவர். புதிய பரிசோதனைகளிலும் புதுமைகளிலும் புகுத்துவதிலும் அவர் ஆதர்சமான மனிதர். ஏதாவது ஒரு ஆய்வுக்காக மாற்று திட்டங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும்போது அதன் விளைவுகளை கணிப்பதில் சிக்கல் ஏற்படும், அல்லது அதன் மாறுபட்ட கோணங்களில் இருந்து சுலபமாக ஒரு முடிவுக்கு வர முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சோதனை முறையில் செயல்பட்டு தீர்வு காண்பது பேராசிரியர் சாராபாயின் பாணி. இதே அணுகுமுறைதான் 1963 இந்திய விண்வெளி ஆய்வுக்குழுவில் இன்கோஸ்பார் பின்பற்றப்பட்டது. அனுபவம் இல்லாவிட்டாலும் ஆற்றலிலும் ஆர்வ துடிப்பிலும் கொஞ்சமும் சளைக்காத ஒரு இளைஞர் குழாம் அங்கு முக்கியமான பொறுப்பு ஒன்றை மேற்கொண்டிருந்தது. பொதுவாக அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப களத்திலும், குறிப்பாக விண்வெளி ஆய்வு களத்திலும் இந்தியாவை தன்னிறைவு அடைய செய்யும் தலையாய பொறுப்பு அது. நம்பிக்கை ஒளி பரப்பி வழி நடத்தும் தலைமைக்கு அற்புதமான உதாரணம் அது. இப்போ நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட்டோட பேர் த ஹைலைட்ஸ் ஆஃப் த செஷன். இன்றைக்கி வீடியோக்கான ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாராபாய் அப்துல் கலாம் அப்புறம் மற்ற சயின்டிஸ்ட் கூடலாம் ஒரு மீட்டிங் வைக்கிறாரு. இந்த மீட்டிங்கில் எதிர்காலத்தில் நம்ம என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், அதுக்கு என்னென்ன செயல் திட்டம் நடக்க போகுது, அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ தான் SLV அப்படின்னு சொல்லப்படுற சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிளை தயாரிக்கணும் அப்படின்னு அப்துல் கலாம் அண்ட் டீம் கிட்டலாம் பேசிகிட்டு இருக்காரு. அப்போது அப்துல் கலாம் கிட்ட பார்த்தீங்கன்னா, ஆர்மிக்கு தேவைப்படுற ராட்டோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குறிப்பிட்ட விமானத்தையும் நம்ம தயாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அப்போ அப்துல் கலாமுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, இதுக்கும் சம்மந்தமே இல்லையா, ஆனால் நம்மளுக்கே அந்த வேலையை நம்மளுக்கு அவர் கொடுக்குறாரு அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா விக்ரம் சாராபாயோட தனித்திறமைகளெல்லாம் பற்றி பேசுகிறாரு அப்துல் கலாம். முதல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா,
ஒருத்தர் வந்து ஒரு வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவர் வந்து நல்லா என்கரேஜிங் மென்டாலிட்டி இருக்கவர். அவர் வந்து நல்லா பாராட்டுவார், ரொம்ப சந்தோஷப்படுவார், போய் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் ஒரு புதிய விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு மாதிரி வித்தியாசமாக யோசிக்கிறாங்க, வித்தியாசமாக ஒரு விஷயத்த செய்கிறாங்க அப்படின்னாலும் அதையும் வந்து என்கரேஜ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணாலே எல்லாரும் 24 ஹவர்ஸும் ஒர்க் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் ஒரு மோட்டிவேட்டராகவும் இருந்திருக்காரு. ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கும்னு நம்ம யோசிக்கும் போது சில பிரச்சனைகள் வருதான். அந்த பிரச்சனைகளை அவர் எப்படி கையாண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்பவுமே வந்து ஒரு டெஸ்டிங், அதாவது அந்த விஷயத்த என்ன பிரச்சனை வருதுன்னு நம்ம யோசிக்காமல் அதை ஒரு சாம்பிளாக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்து அப்புறம் நம்மளுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது அவரோட ஸ்ட்ராட்டஜி. அதை பற்றிலாம் நம்ம இன்னி வீடியோ நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம நினச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Bye guys.